ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சி விஸ்வப்ரியே விஷ்ணு மனோனுகூலே त्वत्पाद பக்தம் மயி சந்நிதத்ஸ்வ. லக்ஷ்மி தேவியை குறித்து நாம் சொல்லும் தியான ஸ்லோகம் இது. பத்மம் என்றால் கமலம், தாமரை. அந்த தாமரையே தனக்கு ஆசனமாக கொண்டாள். தாமரை மாலையை கழுத்தில் தரித்திருக்கிறாள். 2 விளையாட்டு தாமரைகளை 2 திருக்கைகளில் பற்றி இருக்கிறாள். தாமரை போன்ற திருக்கண்கள் கொண்டவள், தாமரை போன்ற திருவாய் மலர்ந்து பேசுகிறாள். இந்த விஸ்வத்துக்கே மிகவும் பிரியமாய் அருள் புரிகிறாள். விஷ்ணுவான தன் பர்த்தாவனுடைய மனத்துக்கு மிக வேண்டியவளாய் அன்பு மிகுந்தவளாக உள்ளாள். இப்படிப்பட்ட மகாலட்சுமி தேவியே, தேவரீர் எப்போதும் அடியேன் உள்ளத்தில் வீற்றிருக்க வேண்டும், எப்போதும் அங்கிருந்து ஆட்சி புரிய வேண்டும், அருளாலேயே உலகம் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இப்போது நாம் ராமர் கோயிலில் இருக்கும் லக்ஷ்மி தேவி சீதையை சேவிக்க போகிறோம். பெங்களூரு பட்டணத்திலே விதான் சௌதாவுக்கு அருகிலே சூரிய நமஸ்கார தோட்டத்தில் இருக்கும் பாஞ்சராத்திர ஆகமப்படி நடைபெறும் ரொம்ப ஆச்சரியமான கோயில் ராமாஞ்சநேயர் கோயில். இந்த கோயிலில் எத்தனையோ வியப்புகள் உள்ளன. அதுல முக்கியமாக நாம் அனைவரும் ஆச்சரியப்படும் விஷயம் தனிக்கோயில் நாச்சியார். சாதாரணமா ராமர் சன்னிதானத்தில் கூடவே சீதை இருந்து விடுவாள், தனியாக மகாலட்சுமி சன்னதி இருக்காது. ஆனா இவ்விடத்தில் எழுந்துருளி உள்ளாள். இந்த கோயிலுக்கு பிரம்மோத்சவம் ரத சப்தமியின் போது நடைபெறுகிறது. பல ஊர்களிலும் ரத சப்தமி உற்சவம் நடைபெறும். அந்த உற்சவம் நடக்கும்போது வரிசையா ஒரு திருக்கோலமாக, அதாவது மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ஹ, வாமன, பார்கவராம, ராம, பலராம, கிருஷ்ண என்று 10 அவதாரங்கள் பகவான் செய்தாரே, அந்த அவதாரத்தெல்லாம் ஒரு திருக்கோலமாக புதுசா சாத்தி கொண்டு பெருமாள் எழுந்துள்ளுவார். கார்த்தாலேந்து சாயங்காலக்குள்ளே அத்தனை அவதார திருக்கோலத்தோடும் வருவார். அந்த ரத சப்தமி அம்போதுதான் இந்த கோயிலில் பிரம்மோத்சவம் நடைபெறுகிறது. பெருமானுக்கு திவ்ய மகிழ்ச்சியாய் தேவதேவ திவ்ய மகிழ்ச்சி, அகில ஜெகன் மாதா, அஸ்மத்து மாதா, அனைவருக்கும் மாதாவான தாயாரை சேவித்துக் கொள்கிறோம். மூலவர் கம்பீரமாக எழுந்துருளி உள்ளார். நெடுதுயர்ந்த திருக்கோலம், உற்சவமூர்த்தி அழகாக. இன்றே ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்த நாள், இன்றே இந்த தாயாருக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் நடந்திருக்குமோ, அன்றன்று தாயார் திருக்கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறாரோ இல்லையோ. நமக்கெல்லாம் கல்யாணமாகி 1 வருஷம் எடுத்துனாலே முகத்திலேயே தெரிஞ்சு போயிடுறது. கொஞ்சம் வயசா எடுத்துனா முகம் முற்றி போகும். ஆனா எங்க கோயிலுக்கு போய் தாயாரை சேவிச்சு பாருங்க, இன்னைக்குத்தான் இந்த பெருமாள் கைப்பிடித்திருக்க வேண்டும். அவளுக்கு இருக்கிற அழகும் அவனுக்கு இருக்கிற அழகும் வரனும் வதுவும் சேர்ந்து திவ்ய தம்பதிகளாக இளம மாறாம இருக்கணும் இல்லையோ. இளமை இருந்ததுன்னா தான் நன்னா உழைக்க முடியும். இது எதுக்காக சொல்றேன்னா, இப்போ நம்ம இத்தனை பேருக்கும் தினப்படி அருள் பாலிச்சுட்டே இருக்கணும்னா அப்ப எவ்வளவு உழைப்பு வேணும். இந்த உழைப்பு இருக்கிற அளவுக்கு அவர்களுக்கு எவ்வளவு இளமை வேணும். அந்த இளம மாறாமல் யுவதிஷ்ச குமாரிணி என்று சாஸ்திரம் சொன்னபடிக்கு தாயாரும் யுவா குமாரா என்கிறபடி பகவானும் அரும்பினை அலரைன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அரும்பிக்கொண்டே இருக்கும், அலர்ந்திருக்கும், மொட்டு விரிந்தார் போல அல்ல, மலர் ஒண்ணு கருகி போனா போல அல்ல, இப்போதே மலர்ந்து கொண்டிருக்கும் மலர் எப்படி இருக்கும், அத போல தாயாருடைய திருக்கோலம். அந்த தாயாருடைய திருவடிக்கு கீழேயே சூரிய பகவானுடைய உற்சவமூர்த்தி நன்கு சேவை சாதிக்கிறார். 4 திருக்கரங்கள், 4லும் தாமரையை பற்றி கொண்டிருக்கிறார். இதில் ஆச்சரியம் பாருங்க, நின்ன திருக்கோலத்தில் சூரியன் இருக்கார். சூரியன் எங்கோ இருந்து தாமரை இங்கிருந்தால் அந்த சூரியன் தாமரையை மலர்த்துவார். சூரியனுக்கு பக்கத்துல தாமரை வச்சா என்னாகும், இரும்ப வச்சாலே உருகி போகும். தாமரை வச்சா என்னாகும். ஆனா இந்த சூரிய பகவான் தன் 4 திருக்கரங்களிலேயும் தாமரையை பற்றி கொண்டே காட்சி கொடுக்கிறார். சூரியனை கண்டால் தாமரை மலரும், ஆனால் இது மலர்வதற்கு காத்திருக்கும் தாமரை மொட்டுகள் போலும். சூரியனையும் சேவித்துக் கொண்டோம். இந்த சூரியனுடைய ஒளியா அல்லது நாச்சியாருடைய ஒளியான்னு போட்டி போடக்கூடிய, சூரியன் நாச்சியார பிரகாசப்படுத்தலாம், ஆனா அவளுடைய திருமேனி ஒளியோடு ஒப்பிடும் போது இந்த இடத்துல எங்கேயான சூரியன் ஒளி விடுவரா? அழகான ஒரு உபனிஷத் வாக்கியம் உள்ளது. ந தத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம். பெருமான் இருக்கும் இடத்தில்
அவன் திருமேனி ஒளி இருக்கும் இடத்தில் சூரியன் எப்போதும் ஒளி விட மாட்டார். சந்திரனுடைய ஒளி நிற்காது, நட்சத்திரங்கள் ஒளி விடாது, அக்னி ஒளியே விடாதுன்னு சொல்லவே வேண்டாம். சூரியனே ஒளி இல்லாத இழந்து போடுவார்னா இங்கான நெருப்புக்கு ஒளி இருக்கிற போகிறதா? அப்ப இவரால் அவளுக்கு ஒளியா, அவளால் இவருக்கு ஒளியா? இந்த சூரியனை தனக்கு ஆஸ்தானமாகவே பெருமான் தேர்ந்தெடுத்தார். சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணகான்னு சொல்றோம் இல்லையோ, இந்த திருக்கோயிலே சூரிய பகவானால் அருளப்பட்டு அவர் தேவாங்க பொத்தண்ணா என்பவர் தொட்டண்ணா சுவாமி, அவர் தான் இதை பிரதிஷ்டையே பண்ணிருக்கார். இவர்களை நினைவில் கொண்டு தாயாரையும் அவர் திருவடிகளையே வணங்கி கொண்டிருக்கும் சூரிய பகவானையும் சேவித்துக் கொண்டோம். இனி நாம் அடுத்த நாள் சேவிக்கும் போது பஞ்ச ஆயத்தன ராமர் ஆச்சரியமான திருக்கோலத்தில் இருக்கார், சேவித்துக் கொள்வோம். இப்போதைக்கு குஹன் படகை கொண்டு வந்து நிறுத்துகிறான். சீதையும் லக்ஷ்மணனும் ராமனும் ஏறிவிட்டார்கள். சுமந்திரன் தான் என்ன செய்ய, அடியேனும் கூட வரவா என்று ராமனிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறான். அப்போது ராமன் பதில் கூறல் உற்றார். 52வது சர்க்கம். நிவர்த்தயஸ்வேத்யுவாச்சைன மேதாவத்தி கிருதம் மம ரதம் விகாய பத்யாம் து கமிஷ்யாமஹா மகாவனம். சுமந்திரா, இனிமேல் தேர் வேண்டாம். ராமன் வார்த்தையில் வேண்டாம்ங்கிற சப்தம் வந்தவுடன் அடங்கி ஒடுங்கி போனான் சுமந்திரன். இனி வாழ்க்கையே வேண்டாம். ராமா, நீர் பார்த்து நம்மை வேண்டாம் என்று சொன்னால், தேர் வேண்டாம்னு சொன்னா என்ன வேண்டாம்னு சொல்றீரா? என்ன வேண்டாம்னுட்டா அப்ப நானே உயிர வேண்டாம்னு சொல்ல வேண்டிதான். உம்மோட கூட வருவதற்குத்தான் காத்திருக்கிறேன். ஆத்மானப்தனுஜாதம் அவேக்ஷார்த்தா சாரதி சுமந்திரா புருஷ வியாகிரமைக்ஷ்வாகம் இதபப்ரவீத். ராமன் கூறினார், இனி நாம் சுகபோகத்தோட தேரில் போவது சரியல்ல. கைகேயினிடத்தில் கஷ்டத்தை அனுபவிப்பேன்னு சொல்லிவிட்டு உம்மோட தேர்ல போறது நியாயமா இருக்குமா? அதனால தேரை ஓட்டி கொண்டு இந்த திரும்ப நாட்டுக்கு போம். அரசனை பார்த்து கொள்ளும், தாய்மார்களை கவனித்துக் கொள்ளும். நான் இதோ 14 ஆண்டுகள் வேகமாக போய் 14 நிமிஷங்களாக முடித்துவிட்டு திரும்ப வருகிறேன். நாம் இனி நடந்தே போவோம். காட்டில் நாமும் சீதையும் லக்ஷ்மணனும் இனி நடந்து போவோம்னு ராமன் சொல்ல, அது கேட்டு கூப்பிய கைகள் மாறாமல் சுமந்திரன் கூறுகிறார், நமன்யே பிரம்மச்சரியேவா ஸ்வதீதேவா பலோதயா மார்தவார்ஜவயோர்வாபி துவாம் சேத் வியசனமாகதம் சஹ ராகவ வைதேஹ்யா பிராத்ராச்சைவ வனே வசன் துவம் கதிம் பிராப்சசே வீர த்ரீன்லோகாம்ஸ்சு ஜயன்னிவ. ராமா, நான் ஏன் தெரியுமா உன்னோட வரணும்னு சொல்லுகிறேன்? இதுவரை நீ காட்டில் தனித்து வாழ்ந்ததில்லை. ஏன் தனித்தே வாழ்ந்ததில்லை. அத்தனை வேலை செய்வதற்கு பணியாட்கள், உன்னை பரிந்து பரிந்து நோக்குவதற்கு தாய்மக்கள், பேரன்பு பொழியக்கூடிய தந்தை, இவர்களுக்கு நடுவில் தான் வாழ்ந்திருக்கிறாய். இதை போலத்தான் சீதையும். உங்களுக்கு காடு ஆகாது, பழக்கமில்லை, அதனால் போகாதே, நான் கூட வருகிறேன். காட்டில் உனக்கு என்ன வந்தாலும் நான் கூட இருந்து உதவி செய்கிறேன். ராமா, ஒன்று ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீ எங்கு தனித்து போனாலும் உனக்குத்தான் ஜெயம். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் நீ நடந்து விடலாம், எங்களால் உன்னை பிரிந்து இருக்க வேண்டுமே. எங்கள் உதவி இல்லாமல் நீ இருக்கலாம், ஆனால் உனக்கு உதவி புரியாமல் நாங்கள் இருந்தால் இருந்தே லாபம் இல்லையே. இப்ப நாம பெருமானுக்கு தொண்டு புரிகிறோம், கோவிலுக்கு போய் தொண்டுகள்லாம் பண்றோம், எத்தனையோ நம்ம வீட்டுல தொண்டு புரிகிறோம், எதோ செய்யறோம். இந்த பணிவிடைகள்லாம் ஏத்துக்கொண்டுதான் பெருமாளுக்கு நன்னா இருக்கணுமான்னா அவசியமே இல்லையே. நாம இன்னைக்கு கோவிலுக்கு போய் சக்கரை பொங்கல் தடிகை கொடுத்தோம், புளியோதரை பண்ணோம், லட்டு பண்ணி சாப்பிச்சோம். இது இருந்தா தான் அவருக்கு ஏதாவது புது பெருமை என்ன? இப்ப நாம கொடுக்குற சக்கரை பொங்கல் இல்லாத அவர் இருக்க முடியும். ஆனா நாம் அவருக்கு சக்கரை பொங்கலை கொடுக்காம இருக்க முடியாது. நம்ம விஷயத்தை முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டுமே. நாம ஒரு தொண்டு புரியாம போயிட்டால் அப்ப தொண்டன்கிற பேர் போயிடும். பெருமானுக்கு அதை போல பேர் போகணுங்கிற பேச்சே இல்லை. அவர் எப்பவும் சுவாமி சுவாமியாத்தான் இருக்க போறார். எந்த சொத்தும் அவருதான். ஆனா நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையோ? சுமந்திரன் வேண்டுகிறார், நமக்கு தொண்டு புரியாவிடில் வாழ்க்கை இல்லை. நீ தொண்டு ஏற்றுக்கொள்ளாமல் வாழலாம் ராமா. ஆனா ஒன்னிடத்திலையும் சொல்றேன் கேட்டுக்கோ, நீ பக்த பராதீனம், அடியார்களுக்கு அடங்கினவன் அல்லவா? அப்படி இருக்கிறச்சு அடியவனான நான் வேண்ட ஏன் மறுக்கிறாய்? வயங்கலு ஹதாராம யத்வயா ஹுபவஞ்சிதாக கைகேய்யா வசமேஷ்யாமஹ பாபாயா துக்கபாகினா. இனி நாங்கள் தான் கெட்டோம், நீ ஜெயிப்பாய். சீதையோட கூட இருந்து தர்ம காரியங்களை எல்லாம் நடத்த போகிறாய். காட்டு வாழ் ரிஷிகள் எல்லாரோடையும் பேச போகிறாய். எத்தனையோ நல்ல அர்த்தங்கள் நல்ல பொழுதாக கழியும். ஆனால் எங்களுக்கு கைகேயும் ஆளு நாடுதான் கிட்ட போகிறது. இனிமே நீ ஆளப் போவதில்லை. நீ புறப்பட்டு போனவுடன் மன்னன் மறிக்கப் போகிறார். அவர் இல்லையெனில் கைகேயி தான் ராஜ்யத்தை ஆள வேண்டும். பரதன் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அப்ப கைகேயி ஆளக்கூடிய நாட்டிலா எங்களை விட்டு செல்லுகிறாய்? இக்ஷ்வாகூணாம் त्वया तुल्यं सुहृदं नोपलक्षये ततस्तु विगते बाष्पे सूतं स्पृष्टोदकं शुचिं रामस्तु मधुरं वाक्यं पुनः पुनरुवाचतम्.
அப்படி தழுதழுத்த குரலோட பேசினார். கண்கள்ல இருந்து கண்ணீர் உருண்டோடிற்று. இதை பார்த்த ராமனுக்கே வருத்தமா போச்சு. எத்தனை நாளா நமக்கு நல்லதே நினைச்சிட்டு இருக்கார், இவர் வருந்துற அளவுக்கு இப்போ ஒண்ணு நடந்துடுதே. எனக்கு காட்டிலே வாழ்க்கையை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா சுமந்திரன் வருத்தப்படும்படி, சுமித்திரை வருத்தப்படும்படி, வசிஷ்டர் வருத்தப்படும்படி ஒரு நிலைமை வந்துடுதே. நம்ம மக்களெல்லாம் அழவிடுறதுக்கு நம்ம காரணமாயிட்டோமே என்று ராமனுக்கும் உள்ளூர வருத்தம். ஆனா எடுத்த செயலில் மாற முடியாது. கொடுத்த வாக்கை காப்பாற்றி ஆக வேண்டும். அதற்காக ராமன் தன்னுடைய அழகான மென்மையான இனிமையான குரலோடே அப்படி சமாதானப்படுத்துறாப்புல சுமந்திரனிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். இக்ஷ்வாகு குலத்தில் உனக்கு துல்லியமான ஒரு மகானுபாவனை நான் கண்டதில்லை. முதல் அரசனிலிருந்து இந்த அரசன் வரை எத்தனை ஆராய்ந்து பார்த்தாலும் ஒரு சிறந்த மந்திரியாம் தேரோட்டியாம் சுமந்திரனை யாரும் கண்டுபிடித்திருக்க முடியாது. நீர் அத்தனை நல்லவர், எங்க எல்லாருக்கும் அத்தனை நல்லது பண்ணிருக்கிறவர். யதா தாசரதோ ராஜா மாம்ன சோச்ச சோச்சேது ததா குரு சோகோபஹத சேதாச்ச விருத்தச்ச ஜெகதீபதி காமபாராவசன்னஸ்ய தஸ்மாத் ஏதத் பிரவீமிதே. சுமந்திரா, உன்னிடத்தில் ஒரு வேண்டுகோள். ராமன் சுமந்தனுடைய கையை பிடிச்சிருந்து தழுதழுத்த குரல்ல கேட்கிறார். நான் பிரிஞ்சு போயிட்டேன் என்கிற வருத்தமே தசரதனுக்கு தெரியாம நீங்கள் தான் பாத்துக்கணும். இது என்ன இப்ப பரிசா தண்டனையான்னு சுமந்திரனுக்கு புரியல. இப்போ ராமன் நமக்கு பரிசு கொடுக்கிறாரா, பணி கொடுக்கிறாரா, இல்ல தண்டனை கொடுக்கிறாரா? ராமனை விட்டு பிரிஞ்சது தெரியாம தசரதனை வச்சுக்கணும்னா இது என்ன நடக்கக்கூடிய காரியமா? தசரதன் தான் ராமனுக்கு பதில் இன்னொருத்தர வச்சுடுவாரா? ஆனா அப்படி பாத்துக்கணுங்கிறது உண்மைத்தான் ஆச்சே. வயசானவர் என் தந்தை, அவரால் என் பிரிவை தாங்க முடியாது, அதனால நீர்தான் பார்த்து நடந்துக்கணும். யத்யதாச மகாராஜா நாலீகம் அதிகச்சதி நச்ச தாம்யதி சோகேன சுமந்திர குரு தத்ததா நச்சாஹ மனுஷோச்சாமி லக்ஷ்மணோ நச்ச சோச்சதி அயோத்தியாயாச்சேதி வனே வத்ஸ்யாம் வனே வத்ஸ்யாம் அஹேதி வா. நீர் போய் ஒரு தூதனா இருந்து நல்ல செய்தி எல்லாம் சொல்லும். யாரிடத்துல எப்பப்படி பேசணுமோ அப்பப்படி பேசி அவரவர்களை சமாதானம் பண்ணும். ராமன் காட்டுக்கு போய் அனைத்து இன்னல்களையும் அனுபவிக்க தயாரா போயிட்டார். குதிரைகள் இல்லை, நடந்து போகிறார். தன்னுடைய சடமுடியை தரித்து விட்டார். இனி அவருக்கு கிரீட்டமோ மணிமகுட்டமோ கிடையாது. நிழல் கொடுக்கக்கூடிய மரத்தில் கூட தூங்க மாட்டார். நிழலற்ற தொய்ந்து போயிருக்கும் மரம், வெறும் பட்ட மரம், அதனுடைய கீழில் தான் படுத்து தூங்குவார். கவலை வேண்டாம், நிச்சயமாக உனக்கு கொடுத்த வரத்தை காப்பாற்றுவார் என்று கைகேயின் இடத்துல போய் சொல்லும். ஆனா சுமந்திரா, இதே வார்த்தை கௌசல்யனிடத்திலையும் தசரதனையும் சொல்ல வேண்டாம். காட்டுல ராமனுக்கு ஒரு இன்னலும் இல்லை, ஆனந்தமாக இருக்கிறார். இதோ 14 நிமிஷமாக முடித்து விட்டு வந்து விடுவார். படுக்கிறதுக்கெல்லாம் வசதியா இருக்கு. இங்க இருக்கிற சோற்றை விட காயும் கனியும் மூலிகளும் ராமனுக்கு இன்னும் ஆரோக்கியமா இருக்கு. எல்லாரும் ரிஷிகள்லாம் ராமனை ஆதரிக்கிறார்கள் என்று கௌசல்யனிடத்தில் போய் சொல்லும். இங்கு சொன்னதை அங்கு மாற்றி சொல்ல வேண்டாம், அங்கு சொன்னதை இங்கு சொல்ல வேண்டாம். நமக்கு தோணும், ராமனுமா போய் கூறுகிறான்? ராமன் சொல்ல மாட்டாரே. இங்கு சொன்னதைத்தானே அங்கு சொல்லணும்னால் சொல்லணும், உண்மைதான் பேசணும். ஆனா ஒருத்தர் மனம் புண்படும் உண்மை பேசி பிரயோஜனம் இல்லை. சத்தியம் ப்ரூயாது பிரியம் ப்ரூயாது ந ப்ரூயாது சத்தியம் அப்பிரியம். உண்மை பேச வேண்டும். ஆனா ஜீவராசிகள் மனசுல ஏத்துக்கிறாப்புல உண்மையை பேச வேண்டும். வெட்டி பிரயோஜனம் இல்லை. யாரையும் மனத்தை புண்படுத்தி உண்மை பேசி லாபம் இல்லை. அதனாலதான் ராமன் சொல்றாரு, இப்ப பேசினது ஒண்ணு உண்மை மாறுதலே இல்லையே. ஏனால் வெளி உலகத்தை பார்த்தா மரத்துக்கு கீழே இருக்கார், காய்கனிகளை சாப்பிட்டார், சுகபோகம் இல்லை, உண்மை. அத ஒரு சன்னியாசி வாழ்க்கைப்படுறவர் தானா அதை நல்லதா எடுத்துட்டு சுகமா எடுத்துட்டு அதுவும் உண்மை. அதனால இந்த உண்மையை ஒருத்தர் இடத்துல சொல்றார், அந்த உண்மையை ஒருத்தர் சொல்ல சொன்னார். ஆக எப்போதுமே பொறை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் பொய்மையும் வாய்மை இடத்த பொறை தீர்ந்த நன்மை பயக்குமெனில் நம்மளே சொல்லலையா? தமிழர் பண்பாடே ஒரு பொய்ய கூட உண்மைன்னு ஒற்றுக்கொள்ளலாம், அது நல்லது செய்யுமானால். ஆனா நாம சொல்லுவோம், இல்ல சுவாமி, இந்த உண்மையை கூட பொய்ன்னு ஒத்துக்கணும், அது தீயது செய்யுமானால். எப்ப அந்த இடத்துல நீங்க உண்மையே வேண்டாம் பொய்ன்னு ஒத்துனீங்களோ அப்ப வாழ்க்கையிலே போய் பேசினா என்ன நாம பேசலாம். அப்படி அல்ல. சொல்ல வேண்டிய தூதனாக இருந்து சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லும். ஏவ முக்துவாது ராஜானம் மாதரஞ்ச சுமந்திரமே அந்யாச்ச தேவீஹி சகிதாக கைகையிஞ்ச புனః. ஆக கைகையினிடத்திலையும் போய் சொல்லும், சுமித்திரை கௌசல்யை தாயார்களிடத்திலும் சொல்லும். இன்னும் முக்கியமாக அவசியம் சீக்கிரம் போய் பரதனை அழைத்து கொண்டு வாரும். அடுத்து ராமன் சில ஆணைகளை பிறப்பித்து அவசியம் இதை பண்ணணும்னு சொல்றார். சுமந்திரன் விடை பெற்றாரான்னு காத்திருந்து பார்ப்போம்.